ஹாய் வியூவர்ஸ். ஒரு பழக்கடையில் 396 தோடம்பழங்களை 4 பெட்டிகளில் சமமான எண்ணிக்கையாக அடைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் 258 ஆப்பிள் பழங்களில் 3 பெட்டிகளில் சமமான எண்ணிக்கையாக அடைக்கப்பட்டுள்ளன. நான் இரு வகையான பழங்களிலும் 2 பெட்டிகள் வீதம் வாங்கினேன். நான் வாங்கிய பழங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இப்போ நாங்கள் பழக்குடியில் 396 தோடம்பழங்கள் இருக்காது. அதாவது 4 பெட்டிகள் சமமாக அடைக்கப்பட்டுட்டாங்க. அப்போ 396 பிரிக்கும் போது ஒரு பெட்டியில எத்தனை தோடம்பழங்கள் இருந்துச்சு வரும். 396 4 பிரிக்கணும். 3 3 39 9 4 36 3 பகுதி 36 9 4 36 36 போனால் 0. இப்போ நாங்கள் கண்டோம் ஒரு பெட்டியில் எத்தனை தோடம்பழங்கள் இருக்க வேண்டாம்? 99 தோடம்பழங்கள் இருக்கும். அடுத்ததாக காணணும் அதே போல் 258 ஆப்பிள் பழங்களை 3 பெட்டிகளில் சமமாக இருக்க வேண்டாம். 258 நாங்கள் 3 பிரிக்கும் போது ஒரு பெட்டியில் எத்தனை ஆப்பிள் பழம் இருக்குன்னு வரும்? 258 3 பிரிக்கணும். 0 2 25 25 6 18 8 3 24 1 மிகுதி 18 18 எத்தனை 3 6 6 3 18 18 13 போனால் 0. அப்போ ஒரு பெட்டியில எத்தனை ஆப்பிள் பழம் இருக்க வேண்டாம்? 86 ஆப்பிள் பழம் இருக்கும். இப்போ இது தந்திக்காக நான் இரு வகையான பழங்களிலும் 2 பெட்டிகள் வீதம் வாங்கினேன். அப்போ நான் 2 பெட்டிகள் வாங்கினேன். அப்போ தான் எனக்கு அவை எத்தனை பழங்கள் வச்சுக்கான்னு வரும். அப்போ 98 2 பெருக்கணும். பெருக்கணும்னா 92 18 8 போடுற 1 மிகுதி 92 18 போட்டு 19. அப்போ இப்போ 2 பெட்டிகள்கிட்ட 198 தோடம்பழங்கள் வாங்கிப்பேன். இப்போ அதே போல தான் ஆப்பிள் பழங்களும் 2 பெட்டி வாங்கிப்பேன். அப்போ ஆப்பிள் பழம் ஒரு பெட்டி 86, அதை நாங்கள் 2 பெருக்கணும். 86 நாங்கள் 2 பெருக்கணும். 6 2 12க்கு 2 போடுறேன். அப்போ 6 2 12க்கு 2 போனால் 1 மிகுதி 8 2 16 16 மற்றும் 17 172. அப்போ 198 172 கூட்டணும். 8 2 10க்கு 0 போடுற 1 மிகுதி. அப்போ 10 10 பேரும் 17 17 கேடு போடுற 1 மிகுதி. அப்போ 1 2 3. அப்போ இந்த கேட்சிக்காக நான் வாங்கி பழங்களின் மொத்த எண்ணிக்கை யாருன்னு கேட்டதால 370.